அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று பிற்பகல் முதலமைச்சர் விஜயை சந்திக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. இந்த சந்திப்பின் நோக்கம் என்ன போன்ற மேலும் தகவல்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன் வணக்கம். முதலமைச்சர் விஜயை சந்திக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ என்ற தகவல் கிடைத்திருக்கிறது, என்ன விவரம்? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று பிற்பகலில் 3 மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். ஏற்கனவே நேற்று கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆதவர்ஜுனாவை மரியாதை நிமித்தமாக ஆதவர் சந்தித்திருந்தார். இந்நிலையில் தான் இன்று முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று கட்சி தரப்பில் விசாரித்த போது, தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்த பிறகாக முதலமைச்சரை தலைமைச் செயலகம் சந்திக்கக்கூடிய வைகோ பல முக்கிய கோரிக்கைகளை அடங்கிய மனுவை முதலமைச்சரிடம் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு அண்ணா நகரில் இருக்கக்கூடிய வைகோ இல்லத்திற்கே சென்று வைகோ சந்தித்திருந்தார். வைகோ உள்ளிட்டவர்கள் எல்லாம் முதலமைச்சர் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருந்தார். இந்நிலையில் தான் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவான கருத்துக்கள் அந்த துரைவைக்கவும் சரி வைக்கவும் சரி பேசி வரக்கூடிய நிலையில இன்று 3 மணி அளவில் மாலை 3 மணி அளவில் முதலமைச்சரை தலைமைச் செயலகம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்திக்க இருக்கிறார். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சரிடம் வைகோ வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் விஜயை இன்று சந்திக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ என்று தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் தாவேக கூட்டணியில் இணைகிறதா மதிமுக என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இந்நிலையில் நம்மிடையே இணைப்பில் தொடர்ந்து செய்தியாளர் மகேந்திரன் இருக்கிறார். மகேந்திரன், நேற்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை அமைச்சர் ஆதவர்ஜுனா சந்தித்து பேசியிருந்த நிலையில் இன்று முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். என்ன முக்கிய தகவல் வெளியாக இருக்கிறது, விவரிக்கலாம்? நேற்று அமைச்சர் ஆதவர்ஜுனா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பானது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் தொடர்ச்சியாக மதிமுக தரப்பிலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவான கருத்துக்களை பேசி வருகிறார்கள். மதிமுக முதன்மை செயலாளர் வைகோவும் துரை வைக்கவும் சரி, மதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வைகோவும் சரி தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேசி வரக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்துடன் மதிமுக கூட்டணி அமைக்குமா என்கிற ஒரு கருத்தாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தான் அடுத்தடுத்து இந்த சந்திப்பு நிகழக்கூடிய நிலையில ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துடன் மதிமுக தங்களுடைய முடிவை கூட்டணி அமைக்கக்கூடிய முடிவை ஜூன் 27ஆம் தேதி அவர்களுடைய பொதுக்குழு நடக்கிறது. அந்த பொதுக்குழு கூடிதான் முடிவெடுக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். அதற்கு முன்பாகவே பல மாவட்ட செயலாளர்கள், மதிமுகவை சேர்ந்த பல மாவட்ட செயலாளர்களும் தமிழக வெற்றி கழகத்துடன் நம் கூட்டணி அமைக்கலாம் என்ற ஒரு கருத்தை வைகோவிடம் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என்று கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழுவில் இதற்கான முடிவை அறிவிக்கலாம் என்றும் வைகோ நிர்வாகிகள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் தான் இன்று முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. ஜூன் 27ஆம் தேதி பொதுக்குழு கூடி இந்த அறிவிப்பு வெளியிட திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தோட அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சரை இன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்து பேச இருக்கிறார். இந்த சந்திப்பு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்குவதாக ஒரு புறம் பார்க்கப்பட்டாலும் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அரசியல் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்துடன் மதிமுக கூட்டணி அமைக்கும் ஒரு சூழல் உருவாகும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில இன்றைய முதலமைச்சருடனான வைகோ சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படும். 3 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே நான் முன்பே குறிப்பிட்டது போன்று தொடர்ச்சியாக மதிமுக தரப்பிலிருந்து மதிமுக தலைமையும் சரி, மதிமுக மற்ற கட்சி நிர்வாகிகளும் சரி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என்று ஒரு கருத்தை கூறி வரக்கூடிய நிலையில அதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த சந்திப்பு அமையுமா என்று ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 3 மணி அளவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேச இருக்கிறார். ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பாகவும் மற்றும் பல கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கக்கூடிய ஒரு சந்திப்பாகவும் சந்திப்பு இருக்கும் என்று மதிமுக தரப்பில் தகவல் சொல்லப்படுகிறது. ஜூன் 27ஆம் தேதி இந்த பொதுக்குழு மதிமுகவின் பொதுக்குழு கூட்ட இருக்கிறார்கள். அந்த குழுவில் பொதுக்குழுவில் இந்த முடிவை அறிவிக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னோட்டமாக ஒரு முக்கியமான சந்திப்பாக இன்று முதலமைச்சரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.